வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் தைப்பூசத்துக்காக முருகரோட ரீடிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால தான் பச்சை கலர் கேண்டில் எடுத்திருக்கேன். சரியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தைப்பூசம் அது சந்தோஷமாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, முருகர் கோயிலுக்கு போய் கொண்டாடுங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அன்னைக்கு ஃபுல்லாக முருகரோட பாடல்கள் பாட முடிஞ்சால் பாடுங்க. தமிழ் கடவுள். ஸோ தமிழ் பாடல், எளிமையான பாடல்கள் நிறைய இருக்கு. வாய் விட்டு மனசார பாடுங்க. எஸ், அதை பாட பாட திருப்புகள்ல சொல்லுவாங்கல்ல, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும். ஸோ அந்த மாதிரி எளிமையான தமிழ் பாடல்கள் நான் இப்போ எப்படி தைரியமாக பாடுறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு முருகரோட பாடல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, அர்த்தம் புரியாதது வேணாம், நல்ல தமிழ் அர்த்தத்தோட நிறைய பாடல்கள் இருக்கு, பாடுங்க. இல்லைன்னா போட்டு கேளுங்க, யூடியூப்ல பஞ்சமா நிறைய இருக்கு, கேளுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப எளிமையா அரோகரா, எஸ், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சத்தமா, இந்த அரோகராங்கிறது நம்மளோட அடி வயிற்றுல இருந்து வரணும். சரியா? சில பேர் மூச்சு அவங்களோட நெஞ்சில இருந்து தான் விடுவாங்க, ஆனா மூச்சுங்கிறது நம்மளோட அடி வயிறுல இருந்து விடணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அரோகரா அப்படின்னு சத்தமாக சொல்லும்போது அது நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா எதிர்மறையான ஆற்றல்களையும் தூக்கி தூரமாக போட்டுட்டு ஒரு புது வித ஆற்றல் நம்ம கிட்ட வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இப்போ கோயிலுக்கெல்லாம் போனால் கூட லைனில் நின்றுட்டுருப்போம். பட் அந்த சன்னதியை நெருங்க நெருங்க, அந்த கர்ப்பகிரகத்தை நெருங்க நெருங்க நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கந்தனுக்கு வேல் வேல், குமரனுக்கு வேல் வேல், அரோகரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மயிர் கூச்சம்னு சொல்லுவாங்க, கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் சில பேர் ஒரு அரோகரா சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படுறாங்க. பட் அது தேவையில்லை. சரியா? ஸோ சாமி கும்பிடுறதுக்கு என்னங்க கூச்சம்? அவங்களோட பேரை சொல்றதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? ஸோ வெக்கம்லாம் படாதீங்க. உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அரோகரா, எஸ், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரகுரு நாதனுக்கு அரோகரா, கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா, இந்த மாதிரி அரோகராவை நிறைய வாட்டி 108 வாட்டி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியாது அப்படின்னா ஒவ்வொருட பேர் எடுத்துக்கோங்க. முருகருக்கு எத்தனை பேர் இருக்கு, எத்தனை கோயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அறுபடை முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, அப்படி மனசால பாடுங்க. முருகர் உங்க வீட்டில் ஒரு குழந்தையா வருவார். சரியா? ஸோ குழந்தை வரம் இல்லைன்னா உங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்க, மனமாற மனமாற. சரியா? சாமி கிட்ட எந்த வேஷமும் பலிக்காது. ஸோ நம்ம உள்ள என்ன இருக்கோ அது நம்மளோட செய்கையில வெளிப்படும். சரியா? ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்க உங்க கடவுள்கிட்ட கொண்டாடுங்க. எஸ், தைப்பூசத்தை கொண்டாடுங்க. ஒரு சந்தோஷமா மன நிறைவோடு இருங்க, நல்லா இருக்கும். சரியா? ஸோ எனக்கே அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஓகேவா? கிரீன் கலர் கேண்டில் வச்சிருக்கேன், ஒரே கேண்டில் தான். சரியா? சரி, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், வண்ணமயமான வாழ்க்கை வரப்போகுதுங்க. ஏங்க, தைப்பூசத்துக்கு இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல விஷயங்கள் வர காத்துட்ருக்கு. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு கருமையான புள்ளி மாதிரி இங்கே பாருங்கள், பிளாக் டாட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், அது மாறவே மாறாதுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை விடாப்படியாக பிடிச்சு வச்சுருப்பீங்க. நான் எத்தனை வீடியோ பார்த்தாலும் சரி, எத்தனை கோயில் போனாலும் சரி, எத்தனை குளங்கள் போனாலும் சரி, என்னோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் தான் நீங்கள் அந்த கருமையை வச்சுட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மனசில் இருக்கிற அந்த கருமையை போக்கணும்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களோட இஷ்ட கடவுள் அதை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ முருகர் உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், உங்களை இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் முருகரோட அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. கோயில் போக முடிஞ்சவங்க கோயில் போங்க, கோயில் போக முடியலன்னா வீட்டிலே இருந்து ஒரு 6 விளக்கு முருகருக்கு வச்சு பிரசாதம் வச்சு வழிபாடு செய்யுங்க. மாவிளக்கு வைக்க முடிஞ்சா மாவிளக்கு வைங்க. நான் சொன்ன மாதிரி வாய் விட்டு பாடுங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் பாடல்கள், அந்த சப்தங்கள் நம்ம மனசுல இருந்து வரும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த துஷ்ட சக்திகள் ஏதாவது நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த கெட்ட விஷயங்கள்லாம் போகும். அதே மாதிரி தான் உங்க வீட்டில் ஏதாவது கெட்ட ஆற்றல் இருந்தா நான் சொன்ன மாதிரி அரோகரா குடும்பமா சொல்லுங்க. உங்க குழந்தைங்களும் கூட்டிட்டு வச்சு செய்ய சொல்லுங்க. சரியா? பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் அடி வயிறுல இருந்து நம்ம கூப்பிடுற கூப்பாடுக்கு
கடவுள் கண்டிப்பா வந்துருவாரு. சரியா? ஸோ அது ஒரு மாதிரி சந்தோஷமா சொல்லுங்க. என்ன சொல்றது, சந்தோஷம் சொல்றது வேற. ஓகேவா? ரொம்ப கத்தி பயமூர்த்தி ஆர்ப்பாட்டம் வேண்டாம். அதே நேரத்தில் அந்த ஒரு கடவுள், எஸ், அந்த கடவுளை நீங்க கூப்பிடும்போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க விரும்புற ஒரு விஷயத்த அவர் நடத்தி கொடுப்பார். ஓகேவா? எஸ், கேண்டில் அந்த மாதிரி நல்லா தெரியுது. சந்தோஷம் சந்தோஷம் இல்லை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சந்தோஷம் நிறைய வர காத்துட்டு இருக்கு. சரியா? நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நான் வேலையில இருக்கேன் ஆனா அங்க நிறைய பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெய்லியும் கந்த சஷ்டி கவசம் படிக்க முடிஞ்சா படிங்க, கந்த குரு கவசம் படிங்க. இல்லை எனக்கு படிக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னா வேல் விருத்தம் போட்டு கேளுங்க. எஸ், மயூர பந்தம் கேளுங்க. பீகாக் மயில் வந்திருக்குங்க, அதனால தான் சொல்றேன். மயூர பந்தம் யூடியூப்ல போய் பாருங்க. அது கேட்டிங்கனாவே போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு கேட்டிங்கனாலே நீங்கள் வேலை செய்யும் இடமா இருக்கட்டும், சுயதொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தால் நீங்கள் தாராளமாக அங்கே அதை போட்டு கேட்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே வந்த வழி தெரியாமல் ஓடி போயிட்டோம். சரியா? எஸ், நல்லா இருக்கு உங்களோட ரீடிங். குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் இருக்கு. இங்கே பேபி தெரியுது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ குழந்தை வரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வருடம் இந்நேரத்துக்கு ஒரு குட்டி பாப்பா உங்கள் கையில் இருக்கும். சரியா? ஸோ சந்தோஷமா மகிழ்ச்சியா முருகனுக்கு நன்றி சொல்லுங்க. முருகரோட பாடல் வாயார மனதார பாடுங்க. சரியா? திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமண வாய்ப்புகள், வரன்கள், எஸ், வரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது நீங்கள் சரியாக பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சம் ரொம்ப கவனமாக உங்களோட தேர்வை செலக்ட் பண்ணுங்க. அவசரம் வேண்டாம், நிதானமாக இருங்க அப்படின்ற மாதிரி முருகர்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது. சரியா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில பேருக்கு சில வரன்கள் ரொம்ப கூடி வந்து தட்டி போயிருக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் வரன் பார்க்குறாங்க, எனக்கான வரன் ஒன்று வந்தது, எஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் கைக்கு வந்தது வாய் கேட்கல அப்படின்ற மாதிரி சில விஷயங்களால தட்டி போயிடுச்சு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் சில நபர்களுக்கு அதே வரன் வரவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஹார்ட் வந்து பிரேக் ஆகலை. சரியா? ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரிவு இருக்கலாம், புரிதல் தப்பாக இருக்கலாம், பட் அவ்வளோ ரொம்ப விலகி போன மாதிரி வரல. ஸோ அவங்களே மறுபடியும் கூட வர சான்சஸ் இருக்குது. இன்னும் சில நபர்களுக்கு இப்போ அந்த தட்டி போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த தட்டி போன சம்பந்தத்தை விட ரொம்ப நல்ல சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா அதோட ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கு தான் அந்த விஷயம் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ முருகர் எப்பவுமே கைவிட மாட்டார், கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வழிபாடு செய்யுங்க. உங்களோட இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, சில பேர் ஆமாம் நான் செவ்வாய்க்கிழமையில் போய் முருகருக்கு விளக்கு வழிபாடு போட்டு செய்கிறேன், நெய் விளக்கு போடுறேன், ஆனால் எனக்கு வந்து பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் வேலைக்காக இருக்கலாம், வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, அதனால சொல்கிறேன். சில பேருக்கு அவங்களோட கர்ம வினைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். என்னதான் கடவுளே வந்து உங்களுக்கு அருள் புரியணும்னாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஷீல்டு மறைச்சிட்டு இருக்கலாம், உங்களோட கர்மா இருக்கலாம். சரியா? ஸோ அது எப்போ குறையுதோ அப்போ தான் சில விஷயங்கள் உங்கள் கைக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொறுமை காக்க தான் செய்யணும். சரியா? ஆனால் இதில் தெரிகிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சம், எஸ் பிரபஞ்சம், உலக உருண்டை தெரியுதுங்க, ரொம்ப அழகாக தெரியுது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? ஸோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசை வாங்கிறதுக்கு மன நிறைவோட சந்தோஷமா இருங்க. உங்கள் மனசு ரொம்ப தூய்மையாகவும் வச்சுக்கோங்க. எந்த வித தீய சக்திகளை அங்கே ஆக்கிரமிக்க விடாதீங்க. சரியா? மனசுங்கிறது ஒரு கோயில் மாதிரி. சரியா? இதில் இப்போ எப்படி எரியுது அதே மாதிரி ஒரு ஒளி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண உங்களுக்கான ஒரு ஒளி இதே மாதிரி உங்கள் மனசுலையோ உங்களோட நெத்தி போட்லையோ ஒரு வெளிச்சம். ஏன்னா சில பேருக்கு வந்து நான் முதலே சொன்ன ஒரு பிளாக் டாட் இருக்குது,
அந்த மாதிரி சில இருள் சூழ்ந்த பகுதிகள் இருக்கலாம். ஓகேவா? இது உங்களோட கடந்த காலமாக இருக்கலாம், இல்லை அது உங்களோட பயங்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், ஒரு பயம் வந்து உங்கள் மனசில் இருக்கு. அது எப்படி சொல்லலாம்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், ஸோ பொருளாதாரம் சார்ந்தும் இருக்கலாம். ஏதோ ஒரு இது எப்படி போகும்னே தெரியலையே, இந்த ரீடிங் நான் பார்த்துட்ருக்கேன், இருந்தாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன், என்னோட பிரச்சனை சரியாகுமான்னு கேட்டால் சரியாக வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட மனதின் சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, எஸ், உங்கள் மனசில் அந்த இருள் இருந்தால் அது வெளிச்சம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, உங்கள் மனசை நீங்கள் தான் தூய்மைப்படுத்திக்கணும். தியானம் பண்ணுங்க, கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க, இறையாற்றல் கூட இணைந்திருங்க, பிரபஞ்சத்து கூட ஒன்றிணைந்திருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெளிச்சம் அது தன்னால் ஓடி வந்துடும். சரியா? அதே மாதிரி மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை எவ்வளோ நிறைவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களோட சக்தி அதிகரிக்கும். நீங்கள் இது ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மனசுங்கிறது ரொம்ப லேஸாக இருக்கும், பெருசாக எந்த கோபமும் வராது. ஸோ அது நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ ரீடிங்கில் சொல்லும்போது கோவப்படாமல் எப்படி இருக்கிறது, வருத்தப்படாமல் எப்படி இருக்கிறது, சோகமாக இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு கேள்விகள் வரும். ஆனால் அது நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், நான் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பழகிக்கோங்க. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, 50+ இருந்தாலும் சரி, 18+ இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு முத்ராஸ் வச்சு தியானம் பண்ணி பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு மாதம் 2 மாதத்தில் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அதில். தியானங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு அற்புதமான விஷயம்தான். தியானங்கிறது எளிதில் யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது. ஆனால் செஞ்சிட்டாங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ நம்ம கரெக்டாக தொடர்ச்சியாக பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கை தரமே மாறுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கை தரணுங்கிறது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை வந்து குவாலிட்டியாக இருக்கும். எஸ், மற்றவங்க இருந்து நம்மளால எல்லாரையும் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அவங்கவுங்க பார்வையில் நம்ம அவங்கள பார்ப்போம். ஸோ இந்த கோபம், பொறாமை, வன்மம், வஞ்சகம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே சராசரியான மனுஷர்கள் தான். அவங்க அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கும் அந்த ஒரு தைரியம் வரும். எதை பார்த்தோம் ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்காது. இந்த பயம், பதட்டம் இல்லைனாலே உங்ககிட்ட நோய் அணுகாது. சரியா? ஸோ இந்த நோய் அணுகாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம யாரையுமே சபிக்கக்கூடாது, யாரையும் பொறாமப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்மளுக்கு யாராவது தீங்கு இணைச்சிட்டாங்க, எஸ், என்ன நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க, என் பணத்தை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை இந்த கடவுள் இருக்கார்ல அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் ஏன் தலையில் தூக்கி சுமந்துட்டுருக்கீங்க? சுமக்காதீங்க. மனசு சில நேரங்களில் காயப்பட்ட மாதிரி இருக்கு. எஸ், அதுதான் சொல்கிறேன். ஏதாவது காயங்கள் இருந்தா, ஏதாவது அவமானங்கள் இருந்தா எல்லாத்தையும் முருகரோட பாதத்தில் வச்சிருங்க. முருகா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, கந்த கடவுள் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கு. குழந்தை வரமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருங்க, அரச மரத்தை சுற்றுங்கள். இதில் நான் கந்த கடவுளுக்கு தான் ரீடிங் எடுத்துட்ருக்கேன். ஆனால் கணேஷோட துதிக்கை தெரியுது. சரியா? அவரோட தும்பிக்கை அது உங்களுக்கு தெரியுது. ஸோ குழந்தை வரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். படிப்பு சார்ந்து ஏதாவது இருக்கலாம், வேலை சார்ந்து ஏதாவது இருக்கலாம். சரியா? இந்த 3-4 கேட்டகரியில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குப்பா, எனக்கு அது நடக்கணுமா, போட்டி தேர்வு நான் எழுதிட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது கண்டிப்பாக நல்லா படிக்கணும். சரியா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரச மரம் கணேஷ் தெரிகிறாருன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள அரச மரம் இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் காலையில் தான் பண்ணணும். 21 நாட்கள், கரெக்டாக 21 நாட்கள் 21 முறை வலம் வரணும். ஓகேவா? வலம் வரும்போது கையை இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடுவோம்ல, இந்த சாமி கும்பிடுற அதே முத்ரா, அது ஒரு முத்ரா. சரியா? அது நன்றி உணர்வுக்கான முத்ரா. அதை நீங்கள் வச்சுட்டு 21 முறை வலம் வந்து மனசில் அப்போ நீங்கள் என்ன ஒரே வேண்டுதல் தான் இருக்கணும். உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா எனக்கு திருமணம் ஆகணும், எஸ் ஆகணும், நான் நல்லா வளமோடு நலமோடு இருக்கணும். படிக்கணும்னா நான் நல்லா படிக்கணும், நல்ல தேர்வு எழுதி மதிப்பெண் வரணும், நல்ல வேலையில் உட்காரணும். ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. நோய்கள் சார்ந்துனா என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, என்னோட உடல் உறுப்புகள்
ஆரோக்கியமான வேலை செய்யுது, நான் ஆற்றல் மிக்க நபர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல வாக்கியங்களை உருவாக்கிக்கோங்க. அஃபர்மேஷன்ங்கிறது என்ன? அந்த நல்ல பாசிட்டிவான சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவான சென்டென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? உடம்பே சரியில்லைனாலும் யாராவது தொலைபேசியில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கேன் எஸ் சொல்லுங்க. சொல்ல சொல்ல அது நிஜமாவே பலிக்கும். சரியா? எஸ். உங்களை பற்றின சுய சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க அப்படின்னு முருகரோட ரீடிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் எப்போவுமே வெளியில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இந்த ரீடிங்கில் என்னால் ரெசனேட் பண்ண முடியுது. சில பேர் ஓகேவா, இப்போ நான் இதை ரீடிங் எடுக்கிறேன்னா இதில் வர விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்திடாது. ஓகே, எது உங்களுக்கு பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், பொருந்தாதது விட்டுடலாம். அதே மாதிரி தான் முருகர் கொடுக்குற விஷயம், உன்னோட சுய தேடல், சுய சிந்தனையை வளர்த்துக்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, நீ அதுவாகவே ஆயிட முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒரு சுய தொழில் பண்ணணும்னாலும் அதை பற்றின பூரணத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க அதனால நானும் பண்ணுறேன் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஆற்றல், உங்களோட மகிழ்ச்சி அது எதில் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரியா? மற்றவங்க ஏதோ ஒரு வழியில் போகிறாங்க, நம்மளும் அங்கே போய் ஜெயிச்சிடுவோன்னா அது வேண்டாம். உனக்கான தேடல் என்ன, உனக்கான விஷயம் என்ன, உனக்கு எதை பிடிச்சிருக்கு அப்படி நீ உட்காந்து உன்னை சுயமாக புரிஞ்சுக்க பாரு. மற்றவங்களே பார்த்துட்டு இருக்காது. தனிமை, இப்போ நிறைய பேர் வந்து தனிமையில் கூட இருக்கலாம். சரியா? ஸோ சில பேர் வந்து வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சு இருக்கலாம். எஸ், தனிமையில் இருக்கிற மாதிரியும் ரெஸ்னேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த தனிமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு உண்டான தேடுங்க. தேட தான் சில நல்ல விஷயங்கள் கிடைக்குமா? கிடைக்கும். எஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க பாருங்க. அது உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது. ஓகேவா? உங்களோட பாதை ரொம்ப அழகாக இருக்குங்க, கவலையே படாதீங்க. எதிர்காலத்தை பற்றினா பயங்கள் வேண்டாம். சரியா? கடந்த காலங்களில் கஷ்டங்கள் இருந்தால் அதை அங்கேயே கழட்டி விட்டுடுங்க. அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. எஸ், இந்த ரீடிங் பார்க்குறீங்க, தைப்பூசம் சாமி கும்பிடுறீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக முருகருக்கு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அரோகரா சொல்லுங்க. அந்த ஆனந்தத்தை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் ஆனந்தமாக இருந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி அதே சந்தோஷத்தோட காலையில் எழுந்திரிச்சா கணேஷ்க்கு ஒரு கும்பிடு, முருகருக்கு ஒரு கும்பிடு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் எஸ் அவங்கள கூட நீங்கள் வேண்டிக்கலாம். எந்த கடவுள்னாலும் பரவாயில்லைங்க. முதல்ல இறை வணக்கம் சொல்லுங்க. படுக்கையிலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட, எந்திரிச்ச உடனே காலை பூமியில் தொடுறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. எஸ், இந்த நாள் இனிய நாளாக எனக்கு என் வாழ்க்கையில் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழியோடு நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக அந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாக மாறும். அது ஒவ்வொரு நாளுமே தொடரும். சரியா? ஸோ பயங்கள் வேண்டாம். அது மட்டும்தான் முருகர் அடிக்கடி சொல்கிறார், உங்களோட ஆற்றலை எவ்வளோ பெருக்கிக்க முடியுமோ அதை நீங்கள் பெருக்கிக்கலாம். ஓகேவா? ஆற்றல்ங்கிறது எனர்ஜி. சரியா? நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இப்போ நான் அந்த கேண்டில் பிடிக்கிறேன், இந்த நெருப்புல இருந்து இந்த ஒளியிலேருந்து எனக்கு இங்கே சூடுபடுதுன்னா எஸ் இது இதோட ஆற்றல், அதனால சூடுபடுது. சரியா? இப்போ நாங்கள் ஐஸ் கட்டி வச்சுன்னா இங்கே ஜில்லுன்னு இருக்கும். புரியுதா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னு? அதே மாதிரி தான் உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ உங்கள் மனசுக்குள்ளே அதுதான் வெளியில் வரும். சரியா? ஸோ எண்ணங்கள் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகாது, உள்ளே இருக்கிற உங்களோட எண்ணங்கள் தான் வெளியில் பிரதிபலிக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கை மாறணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், நோயின்றி இருக்கணும், வளமோடும் நலமோடும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வெளியில் இருக்க உலகத்தை மாற்றி ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே எஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மாற்றுங்க. என் மனசுக்குள்ளே நான் ரொம்ப சுத்தமாக தானே இருக்கேன் அப்படின்னா இல்லை, சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே லேயர் பை லேயராக போய் பார்த்தா தான் தெரியும். ஏதாவது பயங்கள் இருக்கலாம், ஏதாவது பொறாமைகள் இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி கடாசிடுங்க. அப்புறம் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எப்படி டக்குன்னு நடக்குதுன்னு பாருங்கள். சரியா? வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் திருத்தவே முடியாது. ஆனால் உள்ள எஸ் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தோட ஒரு ஆற்றலை, ஒரு இறை ஆற்றலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்கள் மனசை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில இருந்து எல்லா விஷயமும் கரெக்ட் ஆகிடும். எங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரம் உட்காருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. எஸ் நல்ல விஷயத்த பாருங்க, நல்ல விஷயத்த கேளுங்க. வேண்டாத விஷயத்துல
நாட்டம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முருகக்கடவுள் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ கவலை, துக்கம், வருத்தம், கோபம், குற்ற உணர்ச்சி, பயம் என்ன வேணா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. இந்த க்ஷணம் நான் இப்போ இந்த தைப்பூசம் ரீடிங் பார்த்துட்டு இருக்கேன். இந்த க்ஷணத்துலேருந்து நான் எல்லாத்தையுமே நல்லா தான் நினைப்பேன். எஸ், உங்கள் பிளாக் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிடுங்க. என்ன குவியல்கள்லாம் தேவையில்லாததெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களோ, கிறுக்கி வச்சுருக்கீங்களோ, நல்ல விஷயத்த ஒண்டி விட்டுட்டு மற்ற தீய விஷயங்கள் நம்ம மனசுக்கு தெரியும், இதெல்லாம் வேண்டாத விஷயங்கள், இதனால தான் நம்மளோட எனர்ஜி போகுது, இதனால தான் நம்மளோட ஆற்றல் பறி போகுது. இந்த எனர்ஜி, இந்த ஆற்றலை நம்மளோட சுய முன்னேற்றத்துக்கு கொடுத்துருந்தோன்னா இந்நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கண்டிருக்கலாம். பட் ஏதோ ஒரு மனிதர்கள் பின்னாடி போய், ஏதோ ஒரு விஷயத்தை பின்னாடி போய் நம்மளோட எனர்ஜி மொத்தம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், பல விஷயங்களை தொலைச்சிட்டோம், பல சந்தோஷங்களை தொலைச்சிட்டோம். இந்த குற்ற உணர்வு வேண்டாம். சரியா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தப்பு நடக்க தான் செய்யும். எல்லாராலையும் ரொம்ப சரியாக வாழ்ந்துட முடியாது. சரியா? சில தவறுகள் நடக்குதுன்னா ஆமாம் தவறுகள் நடந்துருச்சு, ஆனால் இனிமே அந்த தவறு நடக்காத பட்சம் நம்ம இருந்துக்கணும். சரியா? ஒரு வாட்டி தான் சூடு பட்டுக்க முடியும், ஒவ்வொரு வாட்டியும் போய் சூடு பட்டுக்க முடியாது. ஸோ கடவுள் நம்மளுக்கு சில விஷயங்கள் உணர்த்திட்டாருன்னா அது நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் இந்த ரீடிங்கில் எனக்கு இப்போ தெரியுது, ரொம்ப அழுத்தமாக தெரியுது. நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒரு கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குழந்தை, சின்ன குழந்தைங்க கூட பார்க்குற மாதிரி எனக்கு ரெஸ்னேட் ஆகுது. அதே மாதிரி ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எஸ் ஒரு ஆண்டியாக இருக்கலாம், அதே மாதிரி சகோதரன் சகோதரி எதுவாக வேணா இருங்க. ஓகேவா? உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். பட் யாருக்கோ ஒருத்தருக்கு பொண்ணாக இருக்கீங்க, பையனாக இருக்கீங்க, ஏதோ ஒரு உறவை சார்ந்து தானே இருப்பீங்க. சரியா? காதலனாவோ காதலியாவோ இருக்கீங்க. கரெக்டாக? யாரையோ சார்ந்து இருக்கீங்க, இல்லை உங்களை யாரோ சார்ந்து இருக்காங்க. நான் சொல்கிறது ரொம்ப புரியுதா, தெளிவா? எஸ். இப்போ அந்த உறவு கூட நீங்க எப்படி இருக்கீங்கன்னா தாமரை இலையில தண்ணி மாதிரி இருங்க. எளிமையா நான் சொல்றேன், ஒரு அப்பாக்கு மகனா இருக்கீங்க அப்படின்னா அந்த அப்பாவோட தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு சிறந்த மகனா, எஸ் இந்த உலகத்திலே தலை சிறந்த மகனா நடந்துக்கோங்க. சரியா? அதற்காக ஒன்று பிணைய வேண்டாம். ஓகேவா? அவருக்கான மரியாதை கொடுங்க, அவருக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முருகக்கடவுள் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவி உறவு இருந்தாலும் ஒரு கணவனோ மனைவியோ அவங்களுக்கு உண்டான மரியாதை, எஸ் அவங்களோட தேவைகள், அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது, இதெல்லாம் நீங்க பார்த்து செய்யுங்க. அதே நேரம் அவங்களோட சுதந்திரத்தை ரொம்ப கிட்ட போய் நான் பாத்துக்கிறேன்னு பின்னி பிணைஞ்சி அந்த மாதிரி வேண்டாம். எல்லா ஒரு குழந்தைய நீங்க பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அது உங்களோட குழந்தை தான், உங்க வயிற்றுல இருந்து வந்த குழந்தை தான், ஆனா அது ஒரு தனியான ஜீவன். சரியா? அது அதோட கர்மாவை கழிக்க வந்திருக்கு. அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம். ஆனா அதையே சொல்லி காட்டக்கூடாது. அதே நேரம் அந்த குழந்தைக்கு உண்டான மரியாதையும் நம்ம தரணும். ஸோ எல்லா உறவு கூடயும் நீங்க ஒன்றே இருங்க, ஆனா ரொம்ப ஒட்டி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி வருது. இப்போ எப்படி இந்த கேண்டில் மிதந்துட்டு இருக்கு, தண்ணியில தான் போட்டிருக்கோம், தண்ணிக்குள்ள மிதக்குது இல்ல, தண்ணியோட கலந்து போகல. அதே மாதிரிதான் வாழ்க்கையில உறவுகள் எல்லாம் வேணும். ஆனா எந்த உறவோடையும் நீ போய் ஒன்றி இருந்துக்காத. எல்லாத்துக்கிட்டையும் வந்து தாமரை இலை தண்ணி மாதிரி. எஸ் நம்ம நம்மளோட கர்மாவை கழிக்க வந்திருக்கோம், இங்க கும்பலா இருக்கும். எஸ் கும்பலா இருக்கும். பட் அதே நேரம் அந்த ஒரு சந்தோஷத்தையும் நம்ம தொலைச்சிடக்கூடாது. சரியா? சில பேர் நம்மளை காயப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதியும் கொடுக்கக்கூடாது. இது எதுக்கு ஒன்றி போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, நீங்க இப்ப ரொம்ப ஒன்றி போயிட்டீங்கன்னா சில காயங்கள், சில நிராகரிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா உடனே நீங்க ஃபீல் பண்ணிடுறீங்க, என்ன இப்படி காயப்படுத்திட்டாங்க, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு. ஸோ இதெல்லாம் வேண்டாம், அந்த புலம்பல்கள்லாம் வேண்டாம். மனிதர்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்ற பட்சத்துல மனிதர்களை புரிஞ்சுக்க பாருங்க. எஸ் நம்ம எவ்வளோ நேரத்தை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம், ஃபோன் பார்த்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க பாருங்க, அனுசரணையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்த விட உங்களை யார் தெரியுமா அதிகமாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களை தான் அப்படின்ற மாதிரி கந்த கடவுள் சொல்கிறார். எஸ் சுவர் இருந்தால்தான் சித்திரம். சரியா? ஸோ நம்மளுக்கு மற்றவங்க உதவி பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, ஆனால் நம்ம தான் அதிகமாக உதவி பண்ணிக்கணும், நம்மளை அதிகமாக சப்போர்ட் பண்ணிக்கணும். எஸ்
உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேசிங்க. உங்களை பராமரிச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டுக்கோங்க, தூங்கிக்கோங்க. உங்களை நீங்கள் முதல்ல கவனிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களையும் அதே மாதிரி கவனிப்பீங்க. இதுக்கு பேர் செல்ஃபிஷ் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து ஒரு மனுஷன் அவனை முதல்ல கவனிச்சுக்கிட்டான்னா அவனால் மற்றவங்களை கவனிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல அழகான ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கவும் பாருங்க. எந்த தீய விஷயத்து பின்னாடியும் போகாதீங்க அப்படின்னு முருகக்கடவுள் சொல்கிறார். எஸ், மாற்றங்கள் வருங்க. என்னென்ன மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ், அழகான மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்பணும். அதே மாதிரி உங்களோட ப்ரேயர்ஸ் அதை கண்டிப்பாக விடாப்படியாக கேட்டுக்கிட்டே இருங்க. எஸ், எந்த ஒரு கடவுள்கிட்டையும் சரி, ஏஞ்சல்ஸ் கிட்டே ப்ரே பண்ணலாம். நம்மளோட மைக்கேல் இருக்கார்ல, அவர்கிட்ட ப்ரே பண்ணலாம். சில நபர்களுக்கு இதை நான் பார்க்குறேன், உடல் நல குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், எனக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இல்லை, உறவு சார்ந்து கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட உடம்புல ஏதாவது ஒரு நோய் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அந்த நோயோட தீவிரம் படிப்படியாக குறையும். இப்போ இந்த கேண்டில் எப்படி பெருசாக இருந்தது, இப்போ சின்னதாக குறைஞ்சிடுச்சு இல்லை? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளோட வழிபாடு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. நான் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எஸ், என்னோட வேலையை நான் பார்க்கணும். சரியா? ஸோ மற்றவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இல்லாமல் பொது நலமாக இருந்து பாருங்க, உங்களுக்கான விஷயங்கள் நல்லா கிடைக்கும். இந்த நோய் இருக்குன்னு சொன்னேன்ல, அவர்கள்கிட்ட மட்டும் ஏதோ கொஞ்சம் சுயநலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொது நலமாக யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு. நீங்களே யோசிங்க. கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே? இப்போ அந்த உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். எது வேணால் இருக்கலாம். சரியா? லோ பிபி, ஹை பிபி, இல்லை சுகர், எதுவாக வேணால் இருக்கலாம். சின்னதாக கூட இருக்கலாம். தலைவலி, கால்வலி, கைவலி, எதுவாக இருக்கட்டும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு சுயநலமான விஷயம் இருக்கா? அது ஏன் இருக்குது? பயத்தின் பேரில் இருக்கா? இல்லை மற்றவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு ஏதாவது ஒன்று, நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நான் இப்படி தான் அப்படின்னு பிடிச்சி வச்சிட்ருக்கீங்களா? தெரியல. இந்த ரீடிங் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. எஸ், மெடிடேஷன் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு குறை இருக்குது உங்கள் மனசளவில். இல்லை யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ உங்களோட நோய் போகலை, ஒன்று மாற்றி ஒன்று வருது அப்படின்றவங்களுக்கு இந்த மெசேஜ் முருகர் கொடுக்குறார். சரியா? ஏன் அந்த ஒன்று மாற்றி ஒன்று வருதுன்னா, நீங்கள் சதா சர்வகாலம் யாரையாவது குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைடா உங்களோட வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கீங்களா? பணம் சார்ந்து, இல்லை உறவு சார்ந்து ஏதாவது ஒரு திருப்தி இல்லை, எனக்கு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை குறைச்சிக்க பாருங்க. எஸ், குறைச்சிக்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி தான் முருகரோட ரீடிங்கில் வருது. சரியா? நிற்கிறோம். வெரி குட். தீதும் நன்றும் பிற தர வாரா. சரியா? ஸோ நம்ம கிட்ட இருந்து தான் விஷயங்கள் எல்லாம் போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய நல்ல விஷயங்களும் சரி, சில தீய விஷயங்களும் நமக்கு வருது. சரியா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகளை பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் மனத்தை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கோங்க. இறை ஆற்றலை பெருக்கிக்க பாருங்க. பிரபஞ்சங்கிறது ரொம்ப 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 பெருசாக இருக்குல்ல? எஸ், அந்த பெரிய பிரபஞ்சத்துலேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை தேடி 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 எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எதை நினச்சி சில விஷயங்களை நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி தருது அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப தீய விஷயங்கள் தான். சரியா? அது நல்ல விஷயங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குழந்தை மாதிரி குதூகலமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சம் அது நல்ல ஒரு ஆற்றல் உள்ள விஷயம்னு அர்த்தம். ஸோ இதை நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பணம் காசு பற்றின பயங்கள் இருந்ததுன்னா முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எஸ், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நோய் நொடிகள் ஏதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இதில் தெரிஞ்சதில்லை. ஸோ ஏதாவது ஒரு புலம்பல்கள், மற்றவங்க கிட்ட குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை உங்களோட வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு புலம்பல்கள் ஏதாவது இருக்கா? அதை பார்த்து சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட அந்த நோய் நொடிகள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னால் இந்த ரீடிங்கில் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமானு கேட்டால் எஸ், வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பல நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளை எது தடுக்குதுன்னா உங்களோட
எதிர்மறையான எண்ணங்கள், எஸ் உங்களோட மனம் சார்ந்து என்ன அப்படின்னு நீங்களே வந்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இந்த ரீடிங்ல அதுதான் முருக கடவுள் திரும்ப திரும்ப சொல்றாரு. சரியா? உங்களை சுயமா பாருங்க, கொஞ்ச நேரம் தனிமையில இருங்க. உங்க மனசு என்ன சொல்லுது, நிச்சயமா உங்க மனசு அதாவது மற்றவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு கிடையாது. நீங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க, யாரும் இல்லாத இடத்துல ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட எந்த வேஷமும் போடாம நீங்க உங்க மனசு எப்படி இருக்கு, பயப்படுதா, சந்தோஷமா இருக்கா, யோசிங்க. பயப்படுதுன்னா ஏன் பயப்படுது, சந்தோஷமா இருக்குன்னா ஏன் சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷம் நியாயமான சந்தோஷமா இருந்தா அந்த நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. பயம்னா அந்த பயத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம், மொழி தெரியலன்னு பயப்படுதான், வேலை கிடைக்கலன்னு பயப்படுதான், திருமணம் ஆகலன்னு பயப்படுதான். ஸோ இந்த பயங்கள் என்ன பயங்கள் உங்க மனசுக்கிட்ட கேளுங்க. அந்த பயங்களை சரியாக்கக்கூடிய வழி வகை சொல்யூஷன் தேடுங்க. இல்லை எனக்கு மனசு வந்து வேலைக்காக பயப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல, அது என்ன பிரச்சனை, நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்க முடியுமா, இல்லை இந்த வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு பிடிச்சமான வேறு எதனா வேலை இருக்கா தேடுங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைங்க. அஃபர்மேஷன் எழுதி பாருங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிறதோட எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி எழுதுங்க. அது உங்கள் மனசில் நல்லா பதியும். எனக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைச்சிடுச்சு, எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகுது, மாதம் மாதம் என்னோட பேங்க்கில் என்னோட சம்பள பணம் போடுறாங்க. எவ்வளோ நல்ல வாக்கியங்கள் இருக்கோ அவ்வளோ நல்ல வாக்கியங்கள் எழுதுங்க. என்னோட வீட்டுக்கு என்னோட சம்பள பணத்தை நான் கொடுத்து உதவுறேன். முதல் மாதம் சம்பளத்தில் ஒரு தொகையை எடுத்து ஒரு ஆசிரமத்துக்கோ ஒரு முதியோர் இல்லத்துக்கோ நான் கொடுத்தேன். எழுதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வேலையே கிடைக்கல, சம்பளமே வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, நல்ல பதிவுகளை எழுதி எழுதி அதை நிஜமாக்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அது நிஜமாகும். அதே மாதிரி தான் திருமணம் தள்ளி தள்ளி போகுதுன்னா நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். எஸ் எனக்கு ஒரு நல்ல வரன் வந்துருச்சு, எனக்கு பிடித்தமான வரன் வந்திருக்கு, சீக்கிரம் வீட்டில் நல்லா, இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் எழுதி 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 இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை விட்டுட்டு இருக்கீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட கர்ம பதிவுகள் சில நேரங்களில் சில விஷயங்களை தாமதப்படுத்திட்டு இருக்கலாம். பட் நம்மளுக்கு வேண்டிய நியாயமான ஆசைகள், சரியா, நியாயமான ஆசைகள் கேட்டால் ஒரு கட்டத்தில் சரி குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கு கொடுப்போம்னு சொல்லி அந்த கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ எதுவுமே கிடைக்காதுன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்லைனாலும் மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே குற்றம் குறை சாட்டிக்காதீங்க. வெளியிலேருந்து மற்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என்ன லேபிள் வேணா கொடுக்கட்டும், என்ன ஸ்டாம்ப் வேணா பண்ணட்டும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு குறைகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ வழக்கம் போல் டைலாக் தான், ஆடுங்க பாடுங்க கொண்டாட்டமாக இருங்க. பணம் 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 சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், என்னால் இது புரிஞ்சுக்க முடியுது, சரியா? ஸோ பணம் வாழ்க்கைக்கு தேவை தான், ஆனால் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதை விட தேவை. ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு பணம் கிடைக்கும், சரியா? இன்னைக்கு வேலை கிடைக்கலனாலும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும், சரியா? கிடைக்காமலாம் போகாது. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஸோ இந்த க்ஷணம் நீங்கள் கவலைப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாகனங்கள் யோகமும் இருக்கு, ஓகேவா? ஸோ பணம் சார்ந்து நல்லா செட்டில் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த சந்தோஷத்தை எதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க? பணம் வரும்போது வரட்டுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கான பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ஈர்ப்பு விதியின் பேரில் வரும், சரியா? ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தான் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ முருகரோட ரீடிங்கில் எனக்கு இவ்வளோ தான் ரெசினேட் ஆகுது. கந்தனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல். சந்தோஷமாக உங்களோட தைப்பூசத்தை கொண்டாடுங்க, ஓகேவா? வாழ்த்துக்கள். பாய், டேக் கேர்.